தி கார்னர் மெக்ரேகர். அவருக்கு அப்புறம் ஒருத்தனை போடணும்னு ஒரு ஊரே காத்துனதுன்னா இலியா டொப்பீரியா ஒரே ஒருத்தன் தான். ஏன்னா தலையை வந்துட்டு அந்த மாரி பிளேயர் சும்மா சொல்லக்கூடாது. எவனோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவங்க கிடையாது. தலைவை அடிச்ச பாதி பேருக்கு மேல டானு. எப்படின்னு பார்த்தா மொத்தம் தலைவனோட ரெக்கார்டு வந்து 17-0. அதுல வந்துட்டு 7 மேட்ச் வந்துட்டு நாக் அவுட், 8 மேட்ச் வந்துட்டு சப்மிஷன், 2 மேட்ச் வந்துட்டு டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 17-0 கொடூரமான ரெக்கார்டு. இன்னொன்னு என்னன்னா, பெஸ்ட் MMA பாக்ஸர்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்ஸிங் பண்றதுல டோனி ஃபெர்குசனுக்கு அப்புறம் இலியா டொப்பீரியா தான். ஏன்னா தலைவனோட பாக்ஸிங் ஸ்டைல் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். MMA வந்துட்டு பாக்ஸிங் மாரி தான் விளையாடுவான் தலைவன். ஒவ்வொரு பந்து சும்மா இடி மாரி இவ்வளவு மண்டையில விழுந்துச்சுன்னா முடிஞ்சு கேஓ தான். நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். தலைவனோட பெஸ்ட் என்னன்னா, எதுக்கு இவனை பல பேருக்கு வந்துட்டு போடணும்னு வெறியா இருக்கா. என்ன தலைவன் போட்ட பிளேயர்லாம் அந்த மாதிரி. எப்படின்னா ரீசெண்டா போன வருஷம் போட்டான் சார்ல்ஸ் ஒலிவிரா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போட்டான், மண்டே திறந்து விட்டான். 2வது அலெக்சாண்டர், அவனை போட்டதுனால தான் தலைவன் பெரிய ஆளானா. அலெக்சாண்டர் வால்கனஸ்கி தலைவனை வந்துட்டு அவனை போட்ட ஒரே காரணத்தினால தான் 2வது ரவுண்ட்லேயே சொல்லி வச்சு அடிச்சான். அப்பதான் வந்துட்டு பெரிய ஆள் ஆயிட்டான். ஒரே வார்த்தை, தலைவன் தான் அடுத்த மெக்ரேகர், குட்டி மெக்ரேகர்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். இன்னொரு ஆள் யாரு, மேக்ஸ் ஹாலோவே, தலைவனை 3 ரவுண்ட்ல வச்சு செஞ்சான். அது மாதிரி போட்ட ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கொடூரமான பிளேயர். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கும் தலைவனை போறதுக்கு ஒரு ஊர் வரிசையில் நிக்குது. ஊரே எப்படின்னா ஜஸ்டின் கேஜி, பேடி பிம்பிளிட், இஸ்லாம் மக்காச்சோ, இந்த மாதிரி ஃபைட் எப்ப அடுத்த தலைவன் ஃபைட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஊரே ரெடியா இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு இவன் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் தி கிரேட்டஸ்ட். எனக்கு வந்துட்டு பிடிக்கும். என்னோட பர்சனலா இலியா டொப்பீரியா வந்துட்டு என்னோட ஃபேவரட் ஃபைட்டர். MMA வந்துட்டு மெக்ரேகர், கபீபை தவிர்த்துட்டு உனக்கு ஒரு பிளேயர் யாரா ரொம்ப பிடிக்குன்னு கேட்டா என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அண்ணன் இலியா டொப்பீரியா மட்டும்தான், கண்டிப்பான முறையில. உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.